உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் உங்களுடன். இப்போ தமிழ்நாடு ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் டாக்டர் கே எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஹோம் மினிஸ்டர் ஸ்ரீ அமித்ஷாஜி அவர்கள் வேண்டுகோள் கடிதத்தை பெற்று டெல்லி சிபிஐ டைரக்டர் ஹோம் மினிஸ்டர் மிஸ்டர் அமித்ஷாஜி அவர் தான் சிபிஐக்கு எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் டைரக்டரை தொடர்பு கொண்டு போலீஸ் சித்திரவதையால் படுகொலை செய்யப்பட்ட ஃபாதர் சன் டியூவோ கொலை வழக்கை ஒப்படைத்து இருக்கிறார்கள். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாதி பேருக்கு தெரியாது. இப்போ நாங்கள் டெல்லியில் இருக்கிறதுனால, டெல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியும். நம்பர் 1, 24 மணி நேரம் இல்லை 48 மணி நேரத்துக்குள்ள ரீஜினல் ஆஃபீஸ், இங்கே ஜாயிண்ட் டைரக்டர் EVK சம்பத்சாலி சென்னையில் இருக்காங்க, ACB ஷாஷி பவனில் இருக்காங்க சிபிஐ. அவர்களிடத்து இந்த ஆர்டரை இஷ்யூ பண்ணுவாங்க பை இமெயில். எலக்ட்ரானிக் மோடில் ஆர்டர் வந்த உடனே ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச்னு ஒன்று இருக்குது சிபிஐயில், ஆன்டி கரப்ஷன் விங்னு ஒன்று இருக்குது, எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்னு ஒன்று இருக்குது. இப்போ ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் சிபிஐக்கு இது என்ட்ரஸ் பண்ணுவாங்க. இப்போ கொரோனா லாக்டவுன் பீரியட் அப்படிங்கிறதுனால டெல்லியிலேருந்து ஆஃபீஸஸ் டெபியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கிறது. இங்கே உங்களுக்கு ஜாயிண்ட் டைரக்டர், எஸ்பி அந்த லெவல்லாம் இங்கே ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அதனால் அவர்களிடத்து இந்த வழக்கு ஒப்படைக்கப்படும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேராக டிட்டிகோரியன் சிபிசிஐடி ஆஃபீஸுக்கு போவாங்க. அங்கே போய் இந்த கேஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி என்ன கேட்கணும், சிபிசிஐடி விட்ட இடத்திலிருந்து வழக்கை தொடருவார்களா அல்ல பிகினிங்லேருந்து தொடருவார்களா அப்படின்னு நீங்கள் என்ன கேட்கணும். எஸ், த ஆன்சர் இஸ் மறுபடியும் ஒரு எஃப்ஐஆர் பதியப்படும். என்னது இது, ஏற்கனவே எஃப்ஐஆர் தான் 2 எஃப்ஐஆர் போட்டேன்னு சொன்னார் சிபிசிஐடி ஐஜி சங்கர் அவர்கள். எஸ், மறுபடியும் சிபிஐயால் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படும். பதிவு செஞ்சுட்டு ஏற்கனவே அரஸ்டான இந்த போலீஸ் அயோக்கிய பசங்க இருக்கான் பாருங்க, தமிழக காவல்துறைக்கே களங்கம் ஏற்படுத்திய, தமிழக முதல்வர் தான் போலீஸ் மந்திரி, அவருக்கே களங்கம் ஏற்படுத்திய இந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்கான் பாருங்க, அயோக்கிய பயலுவ. யார் யார்? ஆய்வாளர், போற இடத்துல லத்திய சொல்லினான் பாருங்க, ஸ்ரீதர். தந்தைக்கு முன்னால மகனை நிர்வாணப்படுத்தி, மகனுக்கு முன்னாடி தந்தையை நிர்வாணப்படுத்தி அடிச்சு கொலை பண்ணான் பாருங்க, பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், முத்துராஜ், முருகன். இவர்களெல்லாம் வெளியில் விடக்கூடாது அப்படின்னு சிபிஐ நோட் கொடுக்கணும் சிபிசிஐடிக்கு. சிபிசிஐடி அதை அந்த லேர்னர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்னா புது எஃப்ஐஆர், இந்த எஃப்ஐஆர் இது முடிஞ்சு போச்சு. இதான் இந்த கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல ஒரு டர்னிங் பாயிண்ட். ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் நிலைமை என்ன ஆகுது? டெட். அப்ப இவர்கள் மறுபடியும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும். இதான் நிலைமை. அப்போ ஒருவேளை அவங்கள இந்த எஃப்ஐஆர் பரிடானதுனால வெளியில் வந்தா மறுபடியும் சிபிஐ அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். அதனால அவரை வெளியில் விடக்கூடாது அப்படிங்கிற நோட்டை கொடுப்பாங்க. அப்புறம் ஆரம்பத்திலேருந்து அவங்க அவங்களுடைய ஸ்டைலில் அவங்க பாணியில் விசாரணை தொடங்குவாங்க.
இதுதான் சிபிஐ கேஸை அவங்ககிட்ட ஒப்படைச்ச விகிதம். அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் ரிமாண்ட் பண்ணி அவங்க கஸ்டடி எடுத்து, இல்லை இந்த ரிமாண்டையே அவங்க கன்வெர்ட் பண்ணி அதில் கஸ்டடி எடுக்கணும். ஏன்னா இப்போ ரிமாண்ட் பண்ணது வேறு கிரைம் நம்பர் இல்லையா, அது இல்லாத ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். இப்போ சிபிஐனா சிபிஐக்கு தனி கோர்ட் இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்குது. அப்போ சிபிஐ கோர்ட் தான் ரிமாண்ட் பண்ண முடியும், அதுக்கு தனி கிரைம் நம்பர். அப்போ ஏற்கனவே செய்யப்பட்ட ரிமாண்ட் வந்து இன்ஃபெக்சுவஸ் ஆகிடும். ஆனால் பல விஷயங்கள் இதில் இருக்குது. இதில் பொதுமக்கள் என்ன பண்ணணும்? ஏன்னா ஆரம்பத்திலேருந்து அவங்க விசாரிப்பாங்க. சிபிஐ புலன் விசாரணை ஆரம்பத்திலேருந்து விசாரிப்பாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, உடனடியாக டெல்லி சிபிஐ வெப்சைட்டில் அட்ரஸ் எடுத்துட்டு, அதே மாதிரி சென்னை சிபிஐ அட்ரஸ் ஜாயிண்ட் டைரக்டர் எடுத்துட்டு, இந்த பாதிக்கப்பட்ட ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு கம்ப்ளைண்ட் அனுப்பணும். மெயினான பாயிண்ட் இது. அவர்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை வாங்குறதுக்கு முன்னாடி இவங்க கம்ப்ளைண்ட் அனுப்பணும். திரு டைரக்டர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நியூ டெல்லி அட்ரஸ் பண்ணணும். த ஜாயிண்ட் டைரக்டர் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச் ரீஜனல் ஆஃபீஸ், அதெல்லாம் வெப்சைட்டில் இருக்குது, பார்த்தீங்கன்னா வரும். அதை எடுத்து நீங்கள் ரீஜனல் சிபிஐ சென்னைன்னு போட்டாலே எல்லாம் வந்துடும். சிபிஐ டெல்லின்னு போட்டால் அட்ரஸ்லாம் வந்துடும். கான்டாக்டில் போட்டு நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கரெக்டாக எழுதணும். ஒரு அட்வொகேட்டை வச்சு தான் கம்ப்ளைண்ட் எழுதணும். திறமையான ஒரு அட்வொகேட், கிரிமினல் சைடில் சிறந்த ஒரு அட்வொகேட். இப்போ கோயில்பட்டு சைட்லலாம் அந்த காலத்தில் சொல்லுவாங்க மிஸ்டர் நடராஜ் ஐயர் அப்படிம்பாங்க. நான் ரெஃபர்லாம் பண்ணல, அவர் இல்லை, இப்போ இஸ் நோ மோர். அந்த மாதிரி கிரிமினல் லாவில் எக்ஸ்பர்ட்டான ஒரு அட்வொகேட்டை வச்சு கம்ப்ளைண்ட்டை இன்ச்சு இடுக்கு இல்லாமல் எழுதணும். அதற்கப்புறம் சாத்தான்குளத்தில் உள்ள வியாபாரிகள் எல்லாருமே தனக்கு தெரிந்ததெல்லாம் வந்து சிபிஐக்கு லெட்டர் மூலமாக எழுதி அனுப்பணும். போஸ்டல்லையும் அனுப்பலாம். ஏன்னா எப்படி 1 or 2 டேஸில் டெலிவரி ஆயிரும். வேன் போயிட்டுருக்கு, போஸ்டல் வேன் போயிட்டுருக்கு. அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் இந்த விஷயங்களை பற்றி தெரியுமோ அவர்கள் அனைவரும் அங்கே அனுப்பணும். அதே மாதிரி அந்த மதுரை ஹானரபிள் பெஞ்சில் பெண்டிங்கில் இருக்கிற WP நம்பர் 7042 of 2020 இந்த பாதிக்கப்பட்டவர்கள் துணை மனு ஒன்று தாக்கல் பண்ணணும், WMP தாக்கல் பண்ணணும். இப்போ வழக்கு வந்து ஹானரபிள் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு எடப்பாடி பழனிசாமி அவர் உத்தரவு பேரில் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷாவசம் சென்று அவர் வேண்டுகோளை உள்துறை அமைச்சர் ஏற்று சிபிஐ டைரக்டர்ஸும் வழக்கு ஒப்படைச்சிட்டாரு. அதனால் புதுசாக தான் எஃப்ஐஆர்லாம் போடுவாங்க. பழைய எஃப்ஐஆர்லாம் வந்து இன்ஃபெக்சுவஸ் ஆகிடும், அதாவது பயனற்றதாகிடும். அதனால் அந்த பழைய எஃப்ஐஆரில் வந்து தூத்துக்குடி ஜெயம், லோனர் ஜெயம், ஹேமா ரிமாண்ட் பண்ணது தான் இப்போ அவங்க உள்ளே இருக்காங்க. புது எஃப்ஐஆர் போட்டால் சிபிஐ கோர்ட் தான் மறுபடியும் அவங்களை ரிமாண்ட் பண்ணணும். அந்த நடவடிக்கையெல்லாம் நடைபெற வர இந்த அக்யூஸ்ட் வந்து வெளியில் விட்டால் வந்து இவங்க மறுபடியும் இந்த குற்றத்தை தான் பண்ணுவாங்க. இவங்க வந்து அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. இவங்க தற்கொலை செய்து கொள்வதற்கு ஆபத்து இருக்குது, அதனால் இவர்களை வெளியில் விடாதீர்கள் என்று ஒரு WMP மனு ஒன்று தாக்கல் பண்ணாதான் அது ஹைகோர்ட் பரிசீலனை எடுத்து உத்தரவு பிறப்பிப்பாங்க. ஏன்னா வெளியில் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் கதை. அதுக்கு தானே என்ன சொன்னேன், அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் வைக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ 1 year வர முடியாது. அந்த ஆக்ட் 14 டிடென்ஷன் ஆர்டர் வந்து ஹைகோர்ட்டால் ரத்து செய்யப்படுற வரைக்கும் வெளியில் வர முடியாது. மினிமம் ஒரு 3-4 மாதமாக ஆகும். குண்டர் தடுப்பு சட்டத்தில் வைக்கலை. அதனால் சிபிஐ வந்து மறுபடியும் ரிமாண்ட் பண்ணுற வரைக்கும் இவங்க வெளியில் வர வாய்ப்பு உள்ளது. நோட் கொடுப்பாங்க, வெளியில் விடக்கூடாது. இது வந்து பாதிக்கப்பட்ட ஃபேமிலி தான் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க சும்மா அப்படியே எல்லாத்தையும் அப்படியே நம்பிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது.
இதுதான் இப்போது இருக்கின்ற நிலைமை. எனவே புதியதாக ஒரு சிபிஐ எஃப்ஐஆர் பதியப்பட்டு அவங்க அக்யூஸ் யாரான்னு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு போல கம்ப்ளைண்ட் வேணும். அதனால் இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் ஜெயராஜ் பெனிக்ஸ் டாட்டர்ஸு ஒய்ஃபு அவங்க அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணணும் சிபிஐக்கு. ஆரம்ப கட்டத்தில் என்ன விசாரணை தொடங்குவாங்க சிபிஐ. அப்போ சிபிஐ கூட்டம் அவங்க ரிமாண்ட் பண்ணணும். வெளியே அவங்க வரல அப்படின்னா அந்த சிபிஐ எஃப்ஐஆரில் இந்த சிபிஐ கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டரை வாங்கி போய் அங்கேயே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணி ரிமாண்ட் பண்ணிடுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அது அந்த மாதிரி நடக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து ரொம்ப அவேராக அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கன்சிடர்டு வியூ. நன்றி, வணக்கம்.